இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூடான சாதம். இப்போ இது கருணக்கிழங்கு மசியல். தக்காளி, வெங்காயம், புளி எல்லாம் போட்டு நல்லா கெட்டியாக பண்ணணும். தொக்கு மாதிரி பண்ணணும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது சௌச்சௌ கூட்டு, நூல்கோல் பொரியல், தேங்காய் நிறையா போட்டு நூல்கோல் பொரியல். இது ஆந்திரா ரசம். நல்லா வெங்காயம்லாம் போட்டு காரசாரமாக என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் கெட்டி தயிர். இது வீட்டில் பண்ண உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட டிஃபன் சமையலை பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி டிஃபனாக தான் பண்ணேன் சமையல். ஃபஸ்ட்டு வெண்பொங்கல். அதுக்கப்புறம் இது 8 மில்லட்ஸ் சேர்த்த இட்லி. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவில். 8 மில்லட்ஸ் சிறுதானியங்கள்லாம் சேர்த்த இட்லி. அதுக்கு சைடிஷ் டிஃபன் சாம்பார். அப்புறம் கொஞ்சமாக பூண்டு சட்னி. இது பூண்டு கார சட்னி. இல்லை காரசாரமாக அந்த இட்லிக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக கொஞ்சமாக முறுக்கு, பட்டர் முறுக்கு வெளியில் வாங்கினது. அது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஆஃப்டர்நூன் லன்ச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம் வாங்க. எப்போதும் போல் ஃபஸ்ட்டு சூடான சாதம். இது தக்காளி, மிளகு, ஜீரகெல்லாம் தட்டி போட்ட ரசம். நெக்ஸ்ட் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றி பண்ணுறது. கிரேவி மாதிரி டைப்பில் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எல்லா நாட்டுக்காயும் போட்டு அவியல். பீன்ஸு, கேரட் அப்படி இந்த காயும் போட்டிருக்கேன். எல்லா காயும் போட்டு அவியல். கெட்டி தயிர். அப்புறம் வீட்டில் பண்ண உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூடான சாதம், ஒயிட் ரைஸ். அப்போ இது தக்காளி சாதம். நம்ம நார்மல் வீட்டில் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் பண்ணது. இது ஆல்ரெடி நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. வீடியோ போட்டிருக்கேன். டேஸ்ட்டும் சரி, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தக்காளி குழம்பு. தக்காளி, வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்சி போட்டு பண்ணுவேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இதை தொட்டுக்கலாம். இது ஆலு புதினான்னு சொல்லி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு மேலே கடைசியாக கொஞ்சம் புதினா நிறையவே போடணும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். அது கெட்டி தயிர். அப்புறம் வீட்டில் பண்ண லெமன் ஊறுகாய். தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். இன்றைக்கி வரகு அரிசி, குதிரைவாளி அரிசி அப்படி எல்லா பருப்பும் போட்டு அடை. மேலே நிறைய வெங்காயம் போட்டிருப்பேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ் தேங்காய் சட்னி. இது மொச்சப்பயிர் போட்டு புலாவ். கர்நாடகா ஸ்டைல் புலாவ். இது மொச்சப்பயிர் போட்டிருப்பேன். பீட்ரூட் பொரியல். அப்புறம் நிறைய மோர். இதான் இன்றைக்கி என்னோடய டயட் சமையல். இந்த அடையில் பார்த்திங்கன்னா நிறைய பாசிப்பயிறு, மில்லட்ஸ், அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை எல்லாமே போட்டு பேச ஹெல்தி டிஷ். இது இதான் எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். இது வரகரிசி போட்ட தோசை, மில்லட்ஸ் தோசை. கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. இது பூண்டு தொகையில். ஒரு கப்பில் ஒயிட் சென்னா வேக வச்சு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சது. ஒரு கப்பில் கர்டு. இதுதான் என்னோடய டயட் ஃபுட்டு. அப்புறம் எப்பயும் போல் சூடான சாதம். இது லெமன் ரசம். புளி போடாமல் தக்காளி, லெமன்லாம் போட்டு பண்ணது. இப்போ பாவக்காய் ஃப்ரை. கடலை மாவு, அரிசி மாவுலாம் போட்டு இன்னும் வீடியோஸ் நிறைய அது எப்படி பண்ணுறது போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வீட்டில் பண்ண ஊறுகாய். 10 நாள் முன்னாடியே இது நான் போட்டுட்டேன். இன்றைக்கி தான் தாளித்து காரப்பொடி போட்டேன். ஊறுகாய் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். எப்பயும் போல் சூடான சாதம். அப்புறம் இது சிறுகீரையும் மொச்சப்பயிரும் போட்டு குழம்பு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம்.
அப்புறம் பேபி பொட்டேட்டோ வச்சு பொரியல், 2 சப்பாத்தி. இது என்னோட டயட் ஃபுட் இது. அதுக்கு சைட் டிஷ் வந்து ஆலுவும், பட்டாணி போட்டு கிரேவி. காலையில பசங்களுக்கு பண்ணது தான் அது. ஸோ கொஞ்சமா எனக்கு மட்டும். ஒரு கப்பில சுண்டல். அது பட்டாணி போட்ட சுண்டல். இதான் இன்னைக்கு எங்க வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.